வணக்கம் நண்பர்களே, நன்றிகளே, இரவு வணக்கம். நான் உங்கள் காமெடி நடிகர் கவிஞர் கருப்புராசா பேசுகின்றேன். தற்போது ஒரு பெண்ணை பற்றி தான் நான் பேச இருக்கின்றேன். ஒரு பெண்ணால் இப்படியெல்லாம் சாதிக்க முடியுமா என்ற வியப்போடு தான் நான் இப்பொழுது பேச இருக்கின்றேன். நானும் வியக்கின்றேன். காரணம், அந்த பெண் திருப்பூரை சார்ந்தவர் கலைப்புயல் விகாசினி அவர்கள். அந்த கலைப்புயல் விகாசினி அவர்கள் கலை என்றால் கலைதான், புயல் என்றால் வேகம். அந்த மாதிரி வேகமாக இந்த கலையில் அவர் செயல்பட்டு வருகின்றார். எண்ணற்ற சாதனைகள் நான் என்னால் எண்ணி பார்க்கவே முடியவில்லை. அதனால் தான் மக்களாகிய உங்களுக்கு நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். அவர் திரைத்துறையில் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். எண்ணற்ற சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த சாதனை பெண்மணிகள் வரிசையிலே இவரும் ஒருவர், கலைப்புயல் விகாசினி அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 குறும்படங்கள். இந்த 20 குறும்படங்களிலே ஒரு குறும்படம் ஐஸ் பிரியாணி. இந்த ஐஸ் பிரியாணி குறும்படம் 4 லட்சம் பேர் பார்த்திருக்கின்றார்கள். இதை விட என்ன சாதனை வேண்டும் ஒரு பெண்ணால்? அது மட்டுமல்ல, 5 திரைப்படங்கள். இப்படியெல்லாம் சாதனைகளை கொட்டிக் கொண்டு வருகின்றார்கள். இது மட்டுமா? சொல்ல போனால் 4000 டிக்டாக், அதாவது கௌரவ வேடத்தில் ஆபாசம் இல்லாமல் 4000 டிக்டாக் செய்து வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களாகிய உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். நான் இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், நானும் கலைப்புயல் விகாசினி அவர்களும் ஒரு வருடமாக நட்பாக இருக்கின்றோம். போன வருடம் சத்தியமங்கலத்தில் சாதனை பயணம் என்ற திரைப்படத்தில் என்னுடன் இணைந்து நடித்தார். சிறப்பாக நடித்திருக்கின்றார். படம் நல்ல முறையில் வந்திருக்கின்றது. அந்த படம் மே மாதம் திரைக்கு உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெளியாக காத்திருக்கின்றது. இந்த கலைப்புயலை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் மக்களாகிய இயக்குநர்களே, கலைஞர்களே, திரைப்படத்துறையில் இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். கலைப்புயல் விகாசினி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். வாய்ப்பு கொடுத்து சினிமா உலகில் ஒரு வளவர செய்யுங்கள் என்று இந்த பெண் சாதனையாளர் பட்டியலிலே இந்த கலைப்புயல் விகாசினி அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன், பெருமையுடன், பெருமிதத்துடன் சொல்லிக்கொண்டு தாங்களிடமிருந்து உங்கள் காமெடி நடிகர் கவிஞர் கருப்புராசா விடைபெறுகிறேன். வணக்கம். பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாம கலைப்புயல் விகாசினி அவர்கள் எந்த வீடியோக்கள் எடுத்தாலும் ஒரு பட்டுக்கிளி இருக்கும். அந்த பட்டுக்கிளி எந்த படத்திலும் சரி, வீடியோக்களிலும் சரி, குறும்படத்திலும் சரி, அனைத்து அவர்கள் செய்யும் சாதனைகளிலே அந்த பட்டுக்கிளி நெற்றியில் பக்கத்தில் உட்கார்ந்து விளையாடும். அந்த பட்டுக்கிளி அதான் பட்டு வண்ண ரோசாவாம், பார்த்தவர் கண்ணும் மூடாதாம் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த பட்டுக்கிளியை அவர் துணையாக அவர் கலைப்புயல் விகாசினி அவர்களுக்கு எப்பொழுதும் பட்டுக்கிளியை வைத்துக் கொண்டு விளையாடிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் செய்து கொண்டு வருகின்றார்கள் என்பதை அன்புடன் தாங்களுக்கு சொல்லிக்கொண்டு, சிங்கப்பெண்ணே வாழ்க, சிங்கப்பெண்ணே வாழ்க, வாழ்க, வாழ்க என்று சொல்லி தாங்களிடமிருந்து மீண்டும் ஒரு முறை விடைபெறுகிறேன். வணக்கம்.